இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த 25வது அதிகாரமானது இஸ்ரேல் மக்கள் அந்த சித்திமில் அங்க தங்கியிருக்கின்ற பொழுது அவர்கள் அந்த வேற்று தெய்வங்கள் மீது கொஞ்சம் நாட்டம் கொண்டு நம்பிக்கை கொண்டு அந்த தெய்வங்களை வணங்குவதும் அந்த தெய்வங்களுக்கு படைத்த உணவுகளை உண்ணுவதும் இஸ்ரேல் யாவே கடவுளை ஒரு கோபத்தினுடைய உச்சத்துக்கு ஆழ்த்துகிறது. அப்போ மோயிசனை அழைத்து யாரெல்லாம் இப்படி செய்தார்களோ அவர்களை தூக்கிலிட்டு கொள்ளு, இல்லாட்டி என்னுடைய சினம் அடங்காது என்று சொல்லி மோயிசனுக்கு கட்டளையிடுவதையும் மோயிசன் அந்த தலைவர்களை கூப்பிட்டு அவர்களெல்லாம் கொன்று விடுங்கள் என்று சொல்லுவதையும் நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்கள் வேற்று இனத்தாரிடம் பெண் கொண்டு இதோ அவர்களுடைய அந்த வழிமுறைகளை மாற்றிக்கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலும் இதோ இவர்கள் முக்கியமாக அந்த 2 பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. இங்க இஸ்ரேல் மகனாகிய சிம்ரி கோசிப்பி என்ற அந்த மிதியானிய பெண்ணிடம் அவன் மனம் கொண்ட அந்த காரணத்தினால் கோபம் கொண்டு எலியாசாரினுடைய அந்த மகன் அவர்களை என்ன செய்கிறான், பிணக்காசு கொன்று விடுகிறான். இதன் வழியாக கடவுளுடைய கோபம் தணிந்ததாக இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர், என்னுடைய இடத்துல வேற யாரும் நிவர்த்தி செய்ய முடியாது, நானே உண்மையான தெய்வம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை உறுதி செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தை இந்த தருணத்தில் நாம் ஏறெடுத்து பார்த்து நாமும் பல நேரங்களிலே தடுமாறுகிறோம். நம்முடைய நம்பிக்கையும் தடுமாறுகிறது. அதை சரி செய்த நல்ல பிள்ளைகளாக இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம். இஸ்ரேல் சித்திமில் தங்கியிருந்த போது மக்கள் மோவாபினுடைய புதல்வியரோடு முறைகேடாக நடக்கத் தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தெய்வங்களின் பலிகளில் பங்கேற்க மக்களை அழைத்தார்கள். மக்கள் பலி உணவை உண்டு அவர்கள் தெய்வங்களை பணிந்து வணங்கினார்கள். இவ்வாறு இஸ்ரேல் பாகால் பெயோருக்கு அடிபணிந்தது. எனவே ஆண்டவருடைய சினம் இஸ்ரேலுக்கு எதிராக மூண்டது. ஆண்டவர் மோசேயிடம் மக்களின் தலைவர்கள் அனைவரையும் கொண்டு வந்து பட்ட பகலில் ஆண்டவர் முன் தூக்கிலிடு, அதனால் ஆண்டவரது கடும் சினம் இஸ்ரேலை விட்டு நீங்கும் என்று கூறினார். மோசே இஸ்ரேலுடைய தலைவரிடம், உங்களுள் எவனொருவன் பாகல் பெயருக்கு அடிபணிந்தானோ அவனையும் அவன் ஆட்களையும் கொண்டு விடுங்கள் என்றார். மேலும் இஸ்ரேல் மக்கள் சந்திப்பு கூடார வாயிலில் அழுது கொண்டிருந்த பொழுது அவர்களில் ஒருவன் மிதியானிய பெண் ஒருத்தியை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்தான். இது மோசேயினுடைய பார்வையிலும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவர் பார்வையிலும் நடந்தது. குரு ஆரோன் மகன் எலியாசாரினுடைய புதல்வன் பிணக்காசு இதனை பார்த்ததும் மக்கள் கூட்டமைப்பை விட்டு எழுந்து தன் கையில் ஒரு ஈட்டியை எடுத்து கொண்டான். அவன் அந்த இஸ்ரேல் மனிதனுடைய பின்னே உள்ளறைக்கு சென்று அந்த இஸ்ரேல் மனிதனையும் அந்த பெண்ணையும் சேர்த்து அவள் வயிறு வழியே ஊடுருவ குத்தினான். இதனால் இஸ்ரேல் மக்களிடையே கொள்ளை நோய் அகன்றது. எனினும் அக்கொள்ளை நோயால் இறந்தோர் 24,000 பேர். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, குரு ஆரோன் மகன் எலியாசாரினுடைய புதல்வன் பிணக்காசு இஸ்ரேல் மக்களிடமிருந்து என் சினத்தை அகற்றிவிட்டான். நான் அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பின் வெளியை அவன் காட்டிவிட்டான். ஆகவே என் பேர் ஆர்வத்தால் இஸ்ரேல் மக்களை நான் முற்றிலும் அழித்து விடவில்லை. எனவே நீ சொல்ல வேண்டியது, இதோ என் நல்லுறவு உடன்படிக்கையை அவனுக்கு கொடுக்கிறேன். அது அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் வழி தோன்றல்களுக்கும் நிலையான குருத்துவத்தினுடைய உடன்படிக்கையாயிருக்கும். அவன் தன் கடவுள் மீது பேரார்வம் கொண்டிருந்ததால் இஸ்ரேல் மக்களுக்காக கரை நீக்கம் செய்தான். மிதியானிய பெண்ணுடன் சேர்ந்து கொள்ளப்பட்ட அந்த இஸ்ரேலின் பெயர் சிம்ரி. இவன் சிமியோன் குலத்தை சார்ந்த மூதாதையர் வீட்டு தலைவனான சாலுவின் மகன். கொல்லப்பட்ட அந்த மிதியானிய பெண்ணின் பெயர் கோசிப்பி. இவள் மிதியானின் மூதாதையர் வீடொன்றுக்கு தலைவனான சூரின் மகள் ஆவாள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, மிதியானியரை தாக்கி அவர்களை வெட்டி வீழ்த்துங்கள், ஏனெனில் அவர்களும் தங்கள் சூழ்ச்சிகளால் உங்களை ஏமாற்றினார்கள். இதனால் பெயோரை முன்னிட்டு மிதியான் தலைவனின் மகளும் அவர்களுடைய சகோதரியுமான கோசிப்பின் காரியத்திலும் அவர்கள் உங்களை கெடுத்து விட்டார்கள்.
பெயோரை முன்னிட்டு ஏற்பட்ட அந்த கொள்ள நோய் காலத்தில் அவள் கொல்லப்பட்டாள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.